ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரியான கிட்ஸ்க்கான கார்ட்டூன் வீடியோ வேறு 5 ஸ்டெப்பில் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஒரு கார்ட்டூன் வீடியோ உருவாக்குறதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு விஷயமே ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் எப்படி உருவாக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ கிட்ஸுக்கான கார்ட்டூன் வீடியோ உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு விஷயமே ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்கிரிப்டை வந்து 2 வழியில் உருவாக்கலாம். ஒன்று மேனுவலாக நீங்களே ஒரு ஓன் க்ரியேட்டிவிட்டியோட ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்களால் ஏஐ யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணாங்கிறத நான் காட்டுறேன். அதுக்கு நீங்கள் வந்து ChatGPT வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPT நிறைய பேருக்கு தெரியும். ChatGPT இல்லைனா ஜெமினி, இந்த ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெமினி ஏஐன்னு ஒரு ஏஐ இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ChatGPT யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் உருவாக்க போகிற கிட்ஸு கார்ட்டூன் வீடியோ எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒரு 2 பாய்ஸ் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் ஒரு கிட்ஸ் வீடியோ தான் நான் உருவாக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து டெல் மீ ஏ ஸ்டோரி பிட்வீன் 2 பாய்ஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இந்த ஏஐ நமக்கு கொடுக்கும். இந்த பாருங்கள், நீங்கள் வந்து எந்த மாதிரியான கார்ட்டூன் வீடியோ உருவாக்குறீங்களோ அதோட டைட்டில் கொடுத்தாலும் போதும், உங்களுக்கும் இந்த ஏஐ வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தரும். இப்போ நான் வந்து எனக்கான ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த ஏஐ யூஸ் பண்ணி. பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இன் ஏ ஸ்மால் டவுன் நெஸ்டட் பெட்வீன் ரோடிங் ஹில்ஸ் அண்ட் ஸ்பேவிங் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இல்லை நீங்கள் மேனுவலாக ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எனக்கான ஸ்கிரிப்டை நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ உருவாக்கி. ஸோ வந்து அந்த ஸ்கிரிப்டை நான் வந்து காட்டுறேன். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கிரிப்டையுமே நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணேன். ஸோ நீங்களுமே ChatGPT இல்லை ஜெமினியை எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் கார்ட்டூன் வீடியோ போடுறதா இருந்தால் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து தமிழில் கார்ட்டூன் வீடியோ உருவாக்க போகிறேன். ஸோ வந்து இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழில் மாற்றிப்போம். அதுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து தமிழில் மாற்றணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இதில் என்ன எழுதியிருந்தேன்னா, ஒன்ஸ் ஏ க்யூட் வில்லேஜ் 2 பாய்ஸ் சாம் அண்ட் லியோ வர் இன்ஸ்பிரேசிபிள் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட தமிழ் மீனிங் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு முறை அமைதியான கிராமத்தில் சாம் மற்றும் லியோ என்ற 2 சிறுவர்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு. ஸோ நமக்கான ஸ்கிரிப்ட் வந்து நம்ம இப்படி தான் உருவாக்கணும். நீங்களும் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே உங்களோட கார்ட்டூன் வீடியோக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நீங்கள் வந்து தமிழில் வச்சுக்கோங்க. தமிழில் வீடியோ போடுறதா இருந்தால் தமிழில் வச்சுக்கோங்க. அப்படி இங்கிலீஷில் போடுறதா இருந்தால் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நமக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது வந்து வாய்ஸ் ஓவர் தான். அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே, நம்ம கார்ட்டூன் வீடியோக்கான ஸ்கிரிப்ட் கிடச்சிட்டு அடுத்து அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு ஈக்குவல்டான வாய்ஸ் ஓவர் செய்யணும். அது எப்படி செய்யலாங்கிறதே வாங்க பார்ப்போம். ஓகே, நமக்கான வாய்ஸ் ஓவர் உருவாக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, அதுலேயுமே வந்து மேனுவலாக வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுத்து ஓன் டைலாக்கை கொடுத்து கூட நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்குமே சில ஏஐ இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐ எதுன்னு பார்த்தீங்கன்னா 11 லேப்ஸுங்கிற ஒரு ஏஐ தான். ஸோ அதை வந்து நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் வந்து கூகுளில் க்ரோமில் போய்ட்டு 11 லேப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே 11labs.io எழுதினாலும் கூட இந்த வெப்சைட்டுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ரீடைரக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் உங்களோட இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்மளோட வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து இதில் டைப் பண்ணணும். நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த ஸ்கிரிப்டை அப்படியே வந்து காப்பி பண்ணிப்போம். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து 500 கேரக்டர்ஸ் தான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற 500 கேரக்டர் இருக்கிற டெக்ஸ்ட்டை தான் அதில் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து மொத்த டெக்ஸ்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அதில் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 500 டெக்ஸ்ட்டை மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிட்டேன். அடுத்தடுத்த பேராகிராஃப் வந்து அடுத்தடுத்து காப்பி பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த பேராகிராஃபை டைப் பண்ணிவிட்டேன்.
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். பாருங்கள், கீழே பிரெயின்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். இந்த மாதிரி பிரெயினில் அதுக்கு மேலே பிரெயினுக்கு மேலே ஒரு ஃப்ளாகோட, அதாவது கொடியோட சிம்பிள் போட்டுருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை பாருங்கள் எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குன்னு. அரபிக், இந்த மாதிரி சைனீஸ், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. டச்சு, இந்த மாதிரி ஜாப்பனீஸ், நிறைய லாங்குவேஜ். இதில் கீழே பார்த்திங்கன்னா தமிழுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ வந்து இப்போ என்னோடய லாங்குவேஜை நான் சூஸ் பண்ணிட்டேன், புரியுதுங்களா? அடுத்து நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணுறோமா, நம்மளோட வாய்ஸ் ஓவர் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் வந்து சில பேர் வந்து மேல் வாய்ஸில், அதாவது மேலில் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க. ஃபீமேலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபீமேலில் தான் நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கேரக்டரை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாகு கீழே பார்த்தீங்களா பிரியன் எழுதியிருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாய்ஸு, மென்ஸு, கேர்ள்ஸுன்னு எல்லாரோட கேரக்டரோட வாய்ஸும் இதில் இருக்கும். பாருங்கள், பிரியன், அலைஸ், பில், கேலம், சார்லி, இந்த மாதிரி நிறைய பேரோட வாய்ஸ் ஓவர் இருக்குது. நீங்கள் மேனாக இருந்தால் மேன் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபீமேல் வாய்ஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியில் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ பிரியன் வச்சு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒருபுறை அமைதியான கிராமத்தில் சாம் மற்றும் லியோ என்ற 2 சிறுவர்கள் பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தனர். சாம், ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை கொடுத்தேன், அது அப்படியே வந்து ஒரு ஆடியோ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ இப்படி தான் வாய்ஸ் ஓவர் பண்ணணும். இதே உங்களுக்கு ஃபீமேலாக வேணுன்னா நான் அலைஸ் கொடுக்குறேன். பாருங்கள், அலைஸ் கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். ஒருமுறை அமைதியான கிராமத்தில் சாம் மற்றும் லியோ என்ற 2 சிறுவர்கள் பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தனர். ஸோ இப்போ இதையும் பார்த்துட்டிங்களா, அதாவது வந்து உங்களுக்கு மேல் வாய்ஸ் வேணுன்னா நீங்கள் மேல் கேரக்டர் கொடுங்க. இதே உங்களுக்கு ஃபீமேல் வாய்ஸ் வேணுன்னா நீங்கள் ஃபீமேல் கேரக்டர் கொடுங்க. எனக்கு வந்து நான் மேல் வாய்ஸ் தான் வேணும். ஸோ மேல் கேரக்டர் கொடுத்து இந்த வாய்ஸ் ஓவரை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து மேன்ஸாக இருந்தால் நீங்கள் மேன் வாய்ஸை கொடுங்க. இல்லை ஃபீமேலாக இருக்கீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸை கொடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். ஸோ இதில் வந்து சில்ட்ரன்ஸோட வாய்ஸ் ஓவர் இருக்கும். நீங்கள் சில்ட்ரனாக இருந்தால் சில்ட்ரன் வாய்ஸ் ஓவர் கூட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் வேணுமோ அதை வந்து கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 வழி இருக்குது. இதே நீங்கள் மேனுவலாக உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஃபோனில் உள்ள டிஃபால்ட் ரெக்கார்டர் ஆப் இருக்கும். ஸோ அந்த ஃபோனில் உள்ள டிஃபால்ட்டான ரெக்கார்டர் ஆப்பை கொடுத்து கூட நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே இல்லைனாலும் ஒரு நல்ல ஆடியோ ரெக்கார்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வேணுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னைக்கிட்ட டிஃபால்ட் ஆப்பே கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே நல்லா ஹை குவாலிட்டியில் இருக்கும். ரெண்டாவது, இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலுமே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து தமிழில் கூட உங்களால் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு, ஆடியோ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கார்ட்டூன் வீடியோக்கு தேவையான ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர் 2ம் கிடச்சிட்டு அடுத்து நமக்கு தேவையான கார்ட்டூன் கேரக்டர்ஸை எப்படி உருவாக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு கார்ட்டூன் வீடியோ தேவைன்னா கண்டிப்பாக அதுக்கான கேரக்டர் வேணும். ஸோ அந்த கேரக்டர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்மளோட ஸ்கிரிப்டை பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கிரிப்டில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் வந்து ஒரு கேரக்டரை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த கேரக்டர் ரெடி பண்ணால் நம்மளோட ஸ்கிரிப்டை பாருங்கள். இதில் வந்து 2 பசங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. அதாவது ஸ்கிரிப்டில் வந்து 2 பசங்க இருக்காங்க. ஸோ இதில் உள்ள கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கேரக்டர் ரெடி பண்ணணும். இல்லை சாம் மற்றும் லியோ 2 கேரக்டர் இருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ 2 பசங்களோட கேரக்டர் தான் வேணும். நமக்கு தேவையானது வந்து இந்த 2 பசங்களோட கேரக்டரு, அதுவும் நல்ல சின்ன பசங்க மாதிரி எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கோடிங்கு இல்லை எடிட்டிங் இது மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த கேரக்டர் ரெடி பண்ண ஒன்றுமே இல்லை. இமேஜ் சர்ச் மென்னு ஒரு ஆப் இருக்குது, இது ப்ளே ஸ்டோர்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் தான், இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணதும் இப்படி தான் இருக்கும் இதோட ஹோம் பேஜ். இதை ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து பாய் கேரக்டர்னு வந்து டைப் பண்ணுறேன். பாய் கார்ட்டூன் கேரக்டர், ஏன்னா நம்ம வந்து கார்ட்டூன் வீடியோ தான் உருவாக்க போகிறோம். ஸோ பாய் கார்ட்டூன் கேரக்டர் ரெடி பண்ணுறேன். டைப் பண்ணிட்டேன். பாருங்கள், டைப் பண்ணது இந்த மாதிரி நிறைய இமேஜ் வரும். இதுதான் வந்து கேரக்டர். இது பாருங்கள், நிறைய இமேஜ் வருதா? பாருங்கள், நிறைய இமேஜ் வருது. இதில் நமக்கு தேவையான இமேஜ் மாதிரி நம்ம வந்து அழகாக சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இமேஜ் சூஸ் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தேன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ அனிமல் வேணாலுமே நீங்கள் அனிமல் கேரக்டர் கூட கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அனிமல் கார்ட்டூன் கேரக்டர் டைப் பண்ணால் கூட அழகாக வரும். இதை பார்த்தீங்களா? ஸோ அனிமல் கார்ட்டூன் இமேஜஸ் வருது. இதே உங்களுக்கு வந்து
ஓல்டு மேன் கார்ட்டூன் கேரக்டர் வேணாலுமே நீங்கள் வந்து அதை அப்படியே அழகாக டைப் பண்ணாலே போதும். கார்ட்டூன் கேரக்டர். ஸோ வயசானவங்களோட கேரக்டர் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை சூஸ் பண்ணி உங்களோட கேரக்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் இது வந்து வெறும் இமேஜாக தானே வருது, இது எப்படி கேரக்டரை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து நமக்கு தேவையான கேரக்டர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி எனக்கு தேவையான என்னோடய வீடியோக்கு ஏற்ற மாதிரி 2 கேரக்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து அதையே உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஓப்பன் பண்ணி காட்டினேன் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்படி தான் நமக்கான கேரக்டர் வந்து ரெடி பண்ணணும். நீங்கள் எடிட்டிங்கோ இல்லை கோடிங்கோ பண்ணணும், பெரிய சாஃப்ட்வேர்ஸ் லேப்டாப்லாம் தேவைங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி கூட உங்களோட கேரக்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலுமே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் வந்து காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? இப்போ வந்து என்னோடய கேரக்டர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு தேவையான கார்ட்டூன் கேரக்டர் ரெடி. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அந்த கேரக்டருக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு தேவையான ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இந்த 3 கிடச்சிட்டு 4வது அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கு அனிமேஷன் கொடுக்கணும். அதாவது ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதா, ஓடுறதா, சாப்பிட்றதா, பேசுறதா, இந்த மாதிரியான மூமெண்ட்டு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த வீடியோ வந்து அனிமேஷன் வீடியோ மாதிரி தெரியும். ஸோ அதையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த கேரக்டருக்கு அனிமேஷன் கொடுக்கணும், அந்த கேரக்டருக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஏஐ இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு அனிமேட்டட் டிராவிங் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இந்த அனிமேட்டட் டிராவிங் டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டில் வர இந்த அனிமேட்டட் டிராவிங்ஸுங்கிற இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதான். இதில் போய்ட்டு ட்ரை இட் நவ் அப்படின்னு கொடுத்து அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்ததும் அப்லோடு ஃபோட்டோன்னு ஒன்று கேட்கும். அதில் தான் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த அப்லோட் ஃபோட்டோங்கிறத கொடுங்க. அதில் போய்ட்டு ஃபைலுங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். அதில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நான் வந்து டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கேரக்டர் தான். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ண அந்த கேரக்டர் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து இந்த கேரக்டர் அப்படியே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும், வெறுமனே வச்சுக்கூடாது. இப்போ வந்து கை கால் டாப், அதாவது ஹெட்லேருந்து கால் வரைக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக கவர் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதாவது நம்ம அந்த ஒயிட் பேக்ரவுண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஷேடோ மாதிரி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஃபுல்லாக, அதாவது இந்த ஒயிட் பின்னாடி இருக்க ஒயிட் பேக்ரவுண்டை விட்டுட்டு அந்த கேரக்டர் மேலே மட்டும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு. அந்த கேரக்டரோட ஹெட்டு, காது, கை இது மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். பின்னாடி இருக்க ஒயிட் பேக்ரவுண்ட் வேணாம், தேவையில்லை. ஸோ அதனால ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் அதாவது அப்லோட் பண்ணுறதுலேருந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இங்கே டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாட்லாம் எதுக்குன்னா அந்த கை வந்து நகருது இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த டாட்டு. இப்போ இந்த கை இப்போ கீழே இருக்குது. சில கேரக்டரில் கை மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கீழே இருக்கிறதுக்கு இந்த டாட்டை கிளிக் பண்ணி தான் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு வந்து 2 கை கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. அடுத்து இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அதில் எதுவும் தப்பாக இருந்தால் மட்டும் அந்த டாட்டு கொடுத்து அந்த கையை சரி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக இதாகிட்டுருக்கு. சரி, அதை விடுங்க. இப்போ வந்து அந்த கேரக்டர் எனக்கு நடக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஆல், டான்ஸு, ஃபன்னி, ஜம்பிங், வாக்கிங் நிறைய கொடுத்துருப்பாங்க. இல்லை வாக்கிங் கொடுத்துட்டு இதுலேயே நிறையா அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், நடக்கிறது, ஓட்டுறது, இதுக்கெலாம் ஏற்ற மாதிரி அனிமேஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து அதில் எதாவது ஒன்று கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க இந்த கொடுப்போம். இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கேரக்டரை பாருங்கள் எப்படி அழகாக நடந்து வரும்னு.
சரி ஓகே. இந்த மாதிரி நம்மளோட கேரக்டருக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துடணும், ஒரு மூமெண்ட்டு கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கேரக்டருக்கு அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஷேர் பட்டன் கொடுத்து டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் டேரெக்டாக உங்களோட அப்லோடு டு ஃபோட்டோஸ்னு இருக்கா, ஸோ அதை கொடுத்து கூட உங்களோட கேலரியில் வந்து நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து 2 பாய்ஸ்க்கான அனிமேஷன் வந்து உருவாக்கணும். நம்ம ஆல்ரெடி 2 பாய்ஸ்க்கான கேரக்டர் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரியான அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த கேரக்டருக்கும் நான் அனிமேஷன் கொடுத்தேன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ வந்து இப்போ நான் எப்படி அனிமேஷன் கொடுத்தனோ அதே மாதிரி நம்ம ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கேரக்டருக்கும் அனிமேஷன் கொடுத்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதாவது வந்து அதுவுமே இந்த மாதிரி வாக் பண்ணுற மாதிரி அனிமேஷன் கொடுத்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் உங்களோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கேரக்டருக்கு அனிமேஷன் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட கேரக்டருக்கு அனிமேஷனையும் கொடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஸ்கிரிப்ட் கிடச்சிட்டு, வாய்ஸ் ஓவர் கிடச்சிட்டு, கேரக்டரும் கிடச்சிட்டு, கேரக்டருக்கான அனிமேஷன் கொடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறது தான். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறதையும் வாங்க பார்ப்போம். ஃபைனலாக இப்போ நம்மகிட்டே இருக்கிற ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர், கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அது கொடுத்த அனிமேஷன் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு கார்ட்டூன் வீடியோவை எடிட் பண்ணணும். ஸோ அதையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் எதுனா இன்ஷாட் தான். நீங்கள் வந்து இன்ஷாட்டில் கைன்மாஸ்ட்டாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஷாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம கார்ட்டூன் வீடியோ உருவாக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல கேரக்டர்லாம் ரெடி பண்ணியாச்சு ஓகே. பட் வந்து நல்ல ஒரு கார்ட்டூன் பேக்ரவுண்ட் வேணும். ஸோ அதையுமே வந்து நீங்கள் காப்பிரைட் ஃப்ரீயாக ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதையும் போய்ட்டு காப்பிரைட் ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம சேனல்லே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டு தான். ஸோ இப்போ நான் அதே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் இந்த பக்கம் கேன்வாஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்து உங்களுக்கு வந்து போர்ட்ரேட்டாக அந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி எந்த கேன்வாஸில் வேணுங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த மாதிரியான ஃப்ரேம். இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோவாக இருந்தால் இந்த இதை கொடுத்துக்கோங்க. இதே ஷார்ட்ஸ் மாதிரி ரீல்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறத கொடுத்துக்கோங்க. நான் வந்து யூடியூப் வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இதோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்திப்போம். இந்த வீடியோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் செஞ்சு காட்டுறேன், சும்மா ஓவரால் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதே அப்படியே வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ மாதிரி போடுங்க, சரிங்களா? சரி ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி டியூரேஷன் அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட வாய்ஸ் ஓவர் வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். அப்போ தான் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியும். இந்த மியூசிக்கை கொடுத்து மியூசிக் ப்ளஸ் இல்லை எஃபெக்ட்ஸு இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த வாய்ஸ் ஓவர் வந்து இதில் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து இம்போர்ட்டட்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ 1 இதை கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த வாய்ஸ் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். கிராமத்தில் சாம் மற்றும் லியோ என்ற 2 சிறுவர்கள் பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தனர். ஸோ ஓகே, நம்மளோட வாய்ஸ் ஓவர் வந்து கரெக்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டினல அந்த வாய்ஸ் ஓவர் தான். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட கார்ட்டூன் கேரக்டர், அந்த அனிமேஷன் கேரக்டர் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிஐபி கொடுத்து வீடியோஸில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு 1 செகண்ட் இருங்க, ஸ்க்ரோல் பண்ணி கீழே இருக்குது. இது வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி எடுத்த கிளிப்ஸு. நான் வந்து வாக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் எடுத்துப்போம். ஓகே, இந்த கிளிப்ஸ் எடுத்துப்போம். ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட்டில் எடுத்துருந்த இந்த வீடியோ கிளிப்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட் அவுட் பண்ணிப்போம். அதாவது வந்து பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டோடு இருக்குது. ஸோ அது வேண்டாம், அதனால் கட் அவுட் கொடுத்து நம்ம அந்த ஹியூமன் கேரக்டர் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துப்போம். ஸோ கட் அவுட் கொடுத்துட்டோம்னா ஹியூமன் கேரக்டர் ஆகிடும், அது பேக்ரவுண்டு போயிடும். அந்த ஹியூமன் கேரக்டர் மட்டும் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை இப்படி வச்சுக்கோங்க. இது ஜூம் இன் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். இப்போ பாருங்கள். ஸோ வந்து இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம இன்னொரு பாய் கேரக்டர் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் எடுத்துப்போம். அதுக்கு வந்து நான் இந்த கேரக்டர், சாரி அதே கேரக்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே, இந்த பாய் தான். இந்த பாய் கேரக்டர் வந்து கட் அவுட் பண்ணிக்கோங்க. கட் அவுட் பண்ணிட்டு இதையும் வந்து ஜூம் இன் கொடுத்துப்போம்.
இது கொஞ்சம் மூமெண்ட்டில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர். சாம் மற்றும் லியோ என்ற ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். கிராமத்தில் சாம் இப்போ வந்து வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன பேச மாதிரி பையன் மாதிரி வச்சுப்போம், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளோட ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு வந்து சாம் மற்றும் லியோன்னு 2 பேர் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இதில் 2 பாய் கேரக்டர் மட்டும் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி காட்ட முடியும். பட் வந்து இருக்க அது வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்கறதுக்காக அந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குரோமோ டூல்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எஃபோர்ட்லாம் போட வேண்டியதில்லை. இது வந்து ஃப்ரீ தான். இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அனிமேஷன் கொடுத்துட்டு இப்போதைக்கு அதாவது வந்து 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னதால் நான் அந்த 2 பேர் நடந்து வர மாதிரி இப்போதைக்கு நார்மலாக காட்டியிருக்கேன். அடுத்தடுத்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை செட் பண்ணிக்க முடியும். இதை கட் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கூட உங்களோட அனிமேஷன் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ சாப்பிட்றாங்கன்னா இந்த சாப்பிட்ற மாதிரி உங்களோட அனிமேஷன் இருக்கணும். ஸோ அதுக்குமே நீங்கள் அந்த ஏஐயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அனிமேஷன் செட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு சூப்பரான ரீச் கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு கார்ட்டூன் சேனல்லாம் நிறையா இல்லை. நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கார்ட்டூன் வீடியோ கேரக்டர் வந்து ரெடி பண்ணணும். அந்த கேரக்டர் ஃபுல்லாகவே கார்ட்டூன் மாதிரியே பேக்ரவுண்ட்லாம் கார்ட்டூன் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாம் காப்பிரைட் ஃப்ரீயான இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.